தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதிக்குட்பட்ட மலைப்பகுதிகளில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் மலைப்பகுதிகளில் கேபிள்கள் பதிக்கப்படும் என தெரிவித்த நிலையில் பணிகளை விரைந்து நடத்தி தர வேண்டும் எனவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் பேசிய அவர் இதனை வலியுறுத்தினார். 230 kV அவசியம் என்னவென்றால் அந்த இடத்துல 230 kV அமைத்தோம்னா அரூர் சுற்றியுள்ள மாம்பட்டி, அரூர், மொரப்பூர், ராமியன்பட்டி, பாப்பிரெட்டிப்பட்டி இங்க உள்ளடக்கிய 5 110 SS துணை மின் நிலையம் இருக்கிறது. இங்க பல இடங்களிலிருந்து மின்சாரம் வருகிறது. இதனால் அடிக்கடி லோ வோல்டேஜ் ஏற்பட்டு மின்தடை ஏற்படுகிறது. அதற்காக சீரான தடையற்ற மின்சாரம் பெறுவதற்காகத்தான் நான் தொடர்ந்து இதை அழுத்தம் கொடுத்து வருகின்றேன். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை கருணை கூர்ந்து தங்களுடைய வாயிலாக இந்த 230 kV SS அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டமர்கிறேன். எங்களுடைய மலை கிராமங்களான சிட்லிங் அடிக்கடி லோ வோல்டேஜ் ஏற்படுகிறது. இதை பலமுறை வலியுறுத்தி இருக்கின்றேன். அங்கே தான் கோட்டைப்பட்டி சூரணத்து இடத்துல இடம் தேர்வு செஞ்சுருக்கிறீங்க. அங்கே கதர் தொழில் அதிகமாக செய்கிறதுனால மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் சீக்கிரமாக விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி சித்தேரிக்கு கேபிள் லைன் கேட்டிருந்தோம். கேபிள் லைன் எங்களோட ஆட்சி காலத்திலே அது ஆணை பெறப்பட்டுள்ளது. அதை மலை கிராமங்கள் என்பதால் காடு வழியாக போகிறதுனால நிறைய மின் தேவை ஏற்படுகிறது, லோ வோல்டேஜ் ஏற்படுது. அதையும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் சோளக்கோட்டை, தருமபுரி சோளக்கோட்டையிலிருந்து கம்பைன் உட்பகுதிக்கு மின்சாரம் வருகிறது. அடிக்கடி அதுவும் சீரான மின்சாரம் வரல. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு விரைந்து எங்களுடைய பகுதிக்கு இந்த சீரான மின்சாரம் பெறுவதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக கேட்டார்.